உலகத்தின் வாழ்வும் மனிதனின் வாழ்வும் தாய்மையை சார்ந்ததென்பதை நாம் அறிவோம். எனவே இந்த கர்ப்பிணி பெண்கள் பணிபுரியும் போது இவர்கள் பற்றி முதலாளிகள் சிறப்பு பொறுப்பு கூற வேண்டும். எனவே ஒவ்வொரு நாட்டிலும் கர்ப்பிணி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மகப்பேறு விடுப்பு என்பது ஒரு ஊழியருக்கு பிரசவம் காரணமாக விடுப்புக்காக ஒதுக்கப்பட்ட நாட்களுக்கு ஊதியம் வழங்குவதாகும். மகப்பேறு விடுப்பு பற்றி பேசுகையில் முக்கியமாக 2 ஆணைகள் உள்ளன. அவை என்னவென்று பார்ப்போம். 1954ஆம் ஆண்டின் கடை மற்றும் அலுவலக பணியாளர்கள் சட்டம் எண் 19, 1939ஆம் ஆண்டின் மகப்பேறு ஆணை எண் 32. இந்த 2 சட்டங்களும் தனியார் துறை ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பை உள்ளடக்கும். இது தவிர அரசு ஊழியர்களின் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்குவதில் முரண்பாடு இருந்தது. தொழிற்சங்கங்கள் விடுத்த தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு இணங்க 2018 இந்த 2 சட்டங்களுக்கும் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. இந்த சட்டங்களின் கீழ் வராதவர்களும் உள்ளனர். அதாவது ஒரு வீட்டு பணிப்பெண், ஒரு அரச ஊழியர், ஒப்பந்த மற்றும் சாதாரண தொழிலாளர்கள். இந்த மகப்பேறு விடுப்பு உரிமையானது பொதுத்துறை ஊழியர்களுக்கான நிறுவன குறியீட்டின் கீழ் உள்ளது. இப்போது இந்த தனியார் துறை ஊழியர்கள் இதை எப்படி சரி செய்கிறார்கள் என்று பார்ப்போம். உயிருடன் பிறந்திருந்தால் 12 வாரங்கள் அல்லது 84 நாட்கள் கிடைக்கும். உயிருடன் பிறந்தால் இந்த நேரடி பிரசவத்தில் 12 வாரங்கள் அல்லது 84 நாட்கள் வழங்கப்படுகிறது. இந்த 84 நாட்கள் பொது விடுமுறை நாட்கள், சனி, ஞாயிறு அல்லது வார இறுதி நாட்கள் என்பவற்றை தவிர்த்து வழங்கப்படுகிறது. உயிரற்ற பிறப்பு 6 வாரங்கள் அல்லது 42 நாட்கள் கிடைக்கும். மேலும் குழந்தை பிறந்து இருந்தாலும் விடுமுறைகள் உள்ளன. உங்களுக்கு 6 வாரங்கள் அல்லது 42 நாட்கள் கிடைக்கும். இந்த சலுகை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மேலும் சொல்வதானால், நான் முன்பு குறிப்பிட்ட நேரடி பிறப்பு அல்லது 12 வாரங்கள் 84 நாட்கள் விடுப்பு என்றால் பிறப்பதற்கு முன், அதாவது பிறந்த நாள் உட்பட, இல்லையெனில் அடுத்த 10 வாரங்கள் 70 நாட்கள் பிரசவத்திற்கு பிறகு பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியமில்லை. தேவைப்பட்டால் பிரசவ திகதியிலிருந்து 84 நாட்கள் விடுமுறையை பெறலாம். இந்த 84 நாட்களும் நான் முன்பு குறிப்பிட்டது போல சட்டப்பூர்வ விடுமுறை நாட்கள் சேர்த்து கணக்கிடப்படுகிறது. மகப்பேறு பலன்கள் ஆணைக்கிணங்க வேலை செய்யாத நாட்களையும் சேர்த்து 12 வாரங்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட வேண்டும். மகப்பேறு பலன்கள் கட்டளை சட்டத்தின்படி அனைத்து வேலை செய்யாத நாட்களையும் சேர்த்து 12 வாரங்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட வேண்டும். இதற்கு முன்னரும் இந்த அரசாணையில் 2வது குழந்தை பிறந்தால், 3வது குழந்தை பிறந்தால் சிறப்பு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் தற்போது அவை அனைத்தும் நீக்கப்பட்டு பொதுவாக குழந்தை பிறந்தால் 84 நாட்கள் மட்டுமே விடுப்பு அளிக்க வேண்டும். கடை மற்றும் அலுவலக பணியாளர்கள் திருத்த சட்டத்தின்படி பெண் தொழிலாளர்களுக்கு பிரசவம் ஏற்பட்டால் 70 நாட்கள் மகப்பேறு விடுப்புக்கு உரிமை உண்டு. பிரசவம் உயிருடன் குழந்தை பிறக்கவில்லை என்றால் விடுப்பு 28 நாட்களாக குறைக்கப்படும். இந்த திருத்த சட்டத்தின்படி கடை மற்றும் அலுவலக பணியாளர்கள் அல்லது வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்துவதில் பிரசவத்தின் போது ஒரு பெண்ணுக்கு 70 நாட்கள் மகப்பேறு விடுப்பு உண்டு. உயிருடன் குழந்தை பிறக்காத நிலையில் விடுப்பு 28 நாட்களாக குறைக்கப்படும். பணியாளர் தனது பிரசவத்திற்கு 1 மாதம் அல்லது 14 நாட்களுக்குள் முதலாளியிடம் தெரிவிக்க வேண்டும். மகப்பேறு விடுப்பு எடுப்பதற்கு குழந்தை பிறந்த 1 வாரத்திற்குள் பிரசவ திகதி மற்றும் அவள் வேளையில் இல்லாத நாட்களின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு தனது முதலாளியிடம் தெரிவிக்க வேண்டும். இருப்பினும் பல பிறப்புகளில், அதாவது இரட்டை பிறப்புகளில் மகப்பேறு விடுப்பு காலத்தை நீட்டிக்க தாய் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அல்லது பிரசவத்திற்கு பிறகு சிக்கல்கள் இருப்பதால் இந்த விடுமுறையை நீட்டிப்பதற்கான ஏற்பாடு இந்த சட்டத்தில் சேர்க்கப்படவில்லை. இதுவே பெரிய குறை. இந்த தொழிற்சங்கங்கள் மூலம் எதிர்காலத்தில் இதை நீட்டிக்க முடியுமா என்று பார்ப்போம். கடை மற்றும் அலுவலக பணியாளர்கள் சட்டத்தின்படி மகப்பேறு விடுப்பு என்பது முழு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை. ஆனால் மகப்பேறு சலுகை ஆணையின் கீழ் சம்பந்தப்பட்ட காலத்திற்கான ஊழியரின் சம்பளத்தில் 86% வழங்கப்படுகிறது. மகப்பேறு விடுப்புக்காக பெறப்பட்ட பணம் செலுத்தப்பட வேண்டும்.
பணியாளருக்கு அல்லது பணியாளரால் பரிந்துரைக்கப்பட்ட நபருக்கு சில காரணங்களால் இந்த பணிப்பெண் பிரசவத்தின் போது இறந்துவிட்டால் அவளுடைய சட்டப்பூர்வ உரிமையாளர் பணம் பெற வேண்டும். முன்பு குறிப்பிட்டது போல் சரியான முறையில் முதலாளிக்கு எப்படி அறிவிப்பது என்று பார்ப்போம். பிரசவத்திற்கு 1 மாதத்திற்கு முன் எதிர்பார்க்கப்படும் பிரசவ திகதியை முதலாளிக்கு தெரிவிக்க வேண்டும். பிரசவத்திற்கு பிறகு 1 வாரத்திற்குள் வெடுப்பை கணக்கிடுவதற்கு அது உயிருடன் பிறந்ததா அல்லது இல்லையா என்பதை முதலாளிக்கு தெரிவிக்க வேண்டும். மேலும் பிறந்த 1 வாரத்திற்குள் வெடுப்பை கணக்கிட அது உயிருடன் பிறந்ததா அல்லது உயிரற்ற பிறப்பா என்பதை முதலாளிக்கு தெரிவிக்க வேண்டும். பிரசவத்தை உறுதிப்படுத்தும் போது குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் போதுமானது. இல்லையெனில் பிரசவம் செய்த மருத்துவர் அல்லது மருத்துவச்சியின் கையொப்பம் கொண்ட ஆவணம் தேவை. ஊழியர் பலன்களை கோரும் முதலாளியின் கீழ் குறைந்தபட்சம் 150 நாட்கள் வேலை செய்திருக்க வேண்டும். உழைக்கும் பணிப்பெண்ணுக்கு அதிக வேலை கொடுக்க கூடாது. அவளுக்கு சேவை செய்ய சிறிய வேலை கொடுக்க வேண்டும். பிரசவத்திற்கு தயாராகும் பணிப்பெண் கர்ப்பிணி தாய்க்கு அதிக வேலை கொடுக்கக்கூடாது. அவளுக்கு சேவை செய்ய அவள் சிறிய அளவில் வேலை செய்ய வேண்டும். அதேபோல் பிரசவத்திற்கு தயாராகும் காலத்தில் ஏதேனும் குற்றத்திற்காக தண்டனை வழங்கப்பட்டால் அந்த தண்டனை குறித்து எந்த அறிவிப்பையும் வழங்கக்கூடாது. அதிலிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது இந்த ஊழியர்களுக்கு மன மற்றும் உடல் சுதந்திரம் இருக்க வேண்டும். பிரசவத்திற்கு பிறகும் 3 மாதங்களுக்கு ஒரு சிறிய வேலையை ஒதுக்க வேண்டும். குழந்தைக்கு 1 வயது வரை ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்திற்கு 2 முறை தாய்ப்பால் கொடுப்பதற்காக அவரை விடுவிக்க வேண்டும். அதாவது தாய்ப்பால் கொடுப்பதற்கு 1 நாளைக்கு 2 மணி நேரம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். எனவே இவை அனைத்திலிருந்தும் எதிர்பார்ப்பது என்ன? இதுவே எதிர்கால சந்ததியினருக்காக தாய்மார்களின் பாதுகாப்பு. சோஷியல் ஸ்பேஸ், இது உங்களுக்கான இடம். உங்கள் பாதுகாப்பு, உங்கள் உரிமை. புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள்.